செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொதுத் தேர்வு வினாத்தாட்களில் சந்தேகம், தேர்வு குறித்த புகார் கட்டுப்பாட்டு அறையின் இமெயில் முகவரி அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பிற்கு 2025-26 கல்வி ஆண்டிற்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வு 8.27 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இந்நிலையில் தேர்வு நாட்களில் மாணவர்களுக்கான புகார்கள், கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கான உதவி எண்கள் மற்றும் மாணவர்கள் வினாத்தாள் குறித்த சந்தேகங்களை அணுக இமெயில் முகவரியும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.dg.in.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு மூலம் வெப் டிசைனிங் பயிற்சி கிண்டியில் 3 நாள் நடத்த அரசு ஏற்பாடு. செயற்கை நுண்ணறிவு மூலம் வெப் டிசைனிங் உருவாக்குதல் குறித்து 3 நாள் பயிற்சி கிண்டியில் நடக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒவ்வொரு வணிகத்துக்கும் இணையதளம் என்பது இன்றியமையாதது. இதை கருத்தில் கொண்டு தொழில் முனைவோர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் கிண்டியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் செயற்கை நுண்ணறிவு மூலம் இணையதளங்களை வடிவமைப்பது, வெப் டிசைனிங் குறித்த பயிற்சி மார்ச் 4 முதல் 6ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. 2469 இடைநிலை ஆசிரியர்கள், 11 பழங்குடி பட்டியலின ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். 2469 இடைநிலை ஆசிரியர்கள், 11 பழங்குடியின பட்டியலின ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். ஊராட்சி, ஒன்றிய மற்றும் சிறுபான்மை மொழி தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் காலியாக இருந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2469 பேர் தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தேர்வுகளை விரைவில் முடிக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முக்கிய தகவல். 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தேர்வுகளை உடனடியாக முடிக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் வருவதால் விரைந்து அனைத்து வகுப்புகளுக்கும் தேர்வுகளை முடிக்க ஏற்பாடு. பொதுத் தேர்வுகள் முடிந்த உடனேயே 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை முழாண்டு தேர்வு தொடங்கும். ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் இந்த தேர்வுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு விடுமுறை விடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைப்பு. மத்திய கிழக்கு மாணவர்களுக்கு புதிய அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் பல புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் அங்குள்ள பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயின்று வருகிறார்கள். இப்போது அங்கு காமினி மரணத்தை தொடர்ந்து பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நடைபெறவிருந்த சிபிஎஸ்இ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.cbse.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.